தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் அமைதியாகவும் நிலைத்த வளர்ச்சியுடனும் முன்னேறிய தலைவர்கள் ஒருவரா குறிப்பிடப்படுறவர் தான் KP அன்பழகன். தர்மபுரி மாவட்டத்தை தளமா கொண்டு தன்னோட அரசியல் வாழ்க்கையை உருவாக்கிய அவரு அடித்தட்டு மக்களிடமிருந்து தொடங்கி அமைச்சர் வரைக்கும் உயர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் நபரா உருவெடுத்திருக்காரு. பொதுவா அரசியல்ல பிரபலமாக பேசப்படும் தலைவர்கள் போல இல்லாம அமைதியாகவும் செயல்முறையில கவனம் செலுத்தும் தன்மையுடையவர் என்ற பெயரை பெற்றவர். அவரோட வாழ்க்கை பயணம் ஒரு சாதாரண மனிதன் கடின உழைப்பின் மூலமா அரசியல்ல எவ்வாறு உயர முடியும் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம். KP அன்பழகன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய சிறு வயது வாழ்க்கை கிராமப்புற சூழல்ல கழிஞ்சுது. இதனால விவசாயம், கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவர் நேரடியா அனுபவிச்சிருக்காரு. இந்த அனுபவங்கள் தான் அவரை சமூக பணியிலும் பின்னர் அரசியல்லையும் ஈடுபட செஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்திலேயே மக்களோட பழகிற திறன், அவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை ஆகியவை அவருக்கு இருந்ததால அவர் ஒரு சமூக சேவகரா மக்களிடையே நம்பிக்கையை பெறாரு. மேலும் அவரோட அரசியல் பயணம் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில சேர்ந்ததன் மூலமா தொடங்கியிருக்கு. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினவர் MG ராமச்சந்திரன். MGRோட மக்கள் ஆதரவு மற்றும் சமூக நல கொள்கைகள் அன்பழகன் அவர்களையும் மிகவும் ஈர்த்திருக்கு. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில கட்சி வலுவா வளர்ந்த போது அவர் அதிமுகவில் தன்னோட நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. கட்சிக்காக அவருடைய நம்பிக்கை மற்றும் ஒழுங்கான பணியாற்றும் தன்மை காரணமா அவர் படிப்படியா கட்சியோட முக்கிய உறுப்பினரா உயர்ந்தாரு. அவருடைய அரசியல் வளர்ச்சியில மிக முக்கியமான கட்டமா இருந்தது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி. தர்மபுரி தொகுதியிலிருந்து பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரு அந்த பகுதியோட மக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கினாரு. பொதுவா தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரு விஷயம், ஆனா தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெறுவது மிகவும் கடினமானது. ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த இரண்டையும் சாதிச்சாரு. அவருடைய வேலையை செய்யும் முறை மிகவும் எளிமையானது. மக்களுடைய தேவைகளை நேரடியா கேட்டு அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பது, இதுவே அவர் ஒரு வலுவான உள்ளூர் தலைவரா மாற்றியிருக்கு. அவரோட அரசியல் வாழ்க்கையோட உச்சகட்டமா அமைந்தது அவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா பதவி வகித்த காலம். இந்த பதவியில் அவர் பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர முயன்றாரு. அரசு கல்லூரிகளுடைய தரத்தை மேம்படுத்துவது, மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவது, கல்வி அமைப்புள்ள சீர்திருத்தங்களை கொண்டு வருவது போன்ற பல முயற்சிகளில் ஈடுபட்டாரு. குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அவர் அதிக கவனம் செலுத்தினார். கல்வி என்பது சமூக முன்னேற்றத்திற்கு முக்கியமான கருவி என்பதில் அவர் உறுதியா நம்பிக்கை கொண்டிருந்தார். அவருடைய அரசியல் நடைமுறை மிகவும் தனித்துவமானது. பொதுவா அரசியல்வாதிகள் ஊடகங்கள்ல அதிகமா தோன்றுவாங்க. ஆனா அன்பழகன் அவர்கள் அதற்கு மாறானவர். அவர் அதிகமா பேசுவதற்கு பதிலா செயல்படுவதுதான் முக்கியமா கருதினாரு. இதனால அவர் ஒரு லோ ப்ரொஃபைல் தலைவரா இருந்தாலும் கட்சிக்குள்ள மிகவும் செல்வாக்கு மிக்கவரா இருக்காரு. தர்மபுரி மாவட்டத்துல அவருடைய ஆதரவு மிகவும் வலுவா இருக்கு. இது அவரோட நீண்ட கால பணியாற்றும் அனுபவத்தையும் மக்களிடையே பெற்ற நம்பிக்கையையும் காட்டுது. அவருடைய வாழ்க்கையில பல சவால்களும் இருந்திருக்கு. அரசியல் என்பது எளிதான பாதையில் பல போட்டிகள், விமர்சனங்கள், உள்கட்சி பிரச்சனைகள் போன்றவற்றை எதிர்கொள்வது அவசியம். ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த சவால்களை அமைதியா சமாளிச்சு தன்னோட பயணத்தை தொடர்ந்து முன்னேற்றி இருக்காரு. அவருடைய முக்கிய பலம் அவரோட பொறுமை மற்றும் ஒழுங்கான அணுகுமுறை தான். எந்த சூழ்நிலையிலும் பதற்றமின்றி செயல்படுவது அவருடைய தனித்துவமான குணம். அதிமுகவில் தலைமை மாற்றங்கள் நடந்த போதும் அவர் கட்சிக்கான தனது நம்பிக்கையை மாற்றல. இது அவரை ஒரு விசுவாசமான கட்சி பணியாளராக காட்டுது. அரசியல்ல விசுவாசம் மற்றும் நிலைத்தன்மை மிகவும் முக்கியம் மற்றும் அன்பழகன் அவர்கள் இந்த இரண்டையும் தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்காரு. இதனால அவர் கட்சியோட முக்கியமான தலைவர்கள்ல ஒருவரா தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்றைய அரசியல் சூழல்ல அவர் இன்னும் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறாரு. குறிப்பா தர்மபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவருடைய செல்வாக்கு தொடர்ந்து நிலைத்திருக்கு. எதிர்கால அரசியல் மற்றும் தேர்தல்கள்ல அவர் முக்கிய பங்கு வகிப்பாரு என எதிர்பார்க்கப்படுது. அவருடைய அனுபவம் மற்றும் அரசியல் அறிவு கட்சிக்கு ஒரு வலுவான ஆதாரமா இருக்கு. மொத்தத்துல KP அன்பழகன் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடம். சாதாரண வாழ்க்கையிலிருந்து தொடங்கி கடின உழைப்பின் மூலம் அரசியல்ல உயர்ந்தவர். அவர் ஒரு பேச்சாளரா அல்ல, செயலாளரா அறியப்படுறாரு. இது அவரை மற்ற அரசியல்வாதிகள்ல இருந்து வேறுபடுத்துது. மக்களோட நெருக்கமாயிருந்து அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் அவருடைய வெற்றியோட ரகசியம்.
இப்படி அமைதியான முயற்சி, கட்சியின் மீது இருக்க நம்பிக்கை மற்றும் மக்களுடன் இருக்க உறவு ஆகியவற்றின் மூலம் உயர்ந்தவர் தான் KP அன்பழகன். அவருடைய வாழ்க்கை அரசியல்ல முன்னேற விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அவருடைய பயணம் உழைத்தா உயரலாம் என்ற உண்மையை நிரூபிக்குது. மேலும் KP அன்பழகன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நுணுக்கமா பார்க்கறதுனால அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் மிகவும் கணக்கிட்டதாகவும் நிலைத்தன்மையை கருத்துல கொண்டதாகவும் இருக்கும் என்பதை அறிய முடியும். பொதுவா அரசியல்ல திடீர் முடிவுகள் எடுக்கப்படுவது வழக்கம். ஆனால் அன்பழகன் அவர்கள் அந்த வகையில இல்லை. அவர் எப்பவுமே ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல ஆய்வு செய்து அதன் பிறகே முடிவெடுப்பாரு. இந்த அணுகுமுறை அவரை ஒரு பொறுப்பான தலைவரா மாற்றியிருக்கு. தர்மபுரி மாவட்டத்தில் அவர் உருவாக்கிய அரசியல் வலையமைப்பு மிகவும் வலுவானது. கட்சியோட அடித்தட்டு உறுப்பினர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரைக்கும் அவருடன் நெருங்கிய தொடர்புல இருக்காங்க. இது ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான பலம். ஏன்னா தேர்தல் நேரங்களில் வெற்றி பெறுவது மட்டும் இல்ல, கட்சியை நிலைத்திருக்க செய்வதிலும் இந்த வலையமைப்பு பெரும் பங்கு வகிக்குது. அன்பழகன் அவர்கள் இந்த அமைப்பை பல ஆண்டுகளா பராமரிச்சுட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய நிர்வாக திறனையும் நம்ம கவனிக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது பல சவால்களை எதிர்கொண்டாரு. மாணவர் சேர்க்கை முறைகள், பல்கலைக்கழக நிர்வாகம், கல்வித்தரம் போன்ற பல பிரச்சனைகள் அந்த துறையில இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க அவர் எடுத்த முயற்சிகள் அவருடைய நிர்வாகத்திறனை வெளிப்படுத்துச்சு. குறிப்பா கல்வித்துறையில வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்கு கொண்டு வர முயன்றதும் குறிப்பிடத்தக்கது. அவரோட தனிப்பட்ட குணாதிசயங்கள்ல மிகவும் முக்கியமானது அவருடைய எளிமை. அரசியல்ல உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கையை தொடர்ந்தாரு. இது மக்களிடையே அவருக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்துச்சு. பொதுவா மக்கள் எளிமையான தலைவர்களை விரும்புறாங்க. அந்த வகையில அன்பழகன் அவர்கள் மனதுல இடம் பிடிச்சிட்டாரு. மேலும் அவர் ஒரு நல்ல அமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய அரசியல் கட்சியை இயக்குவது எளிதான காரியம் இல்ல. அதற்கு திட்டமிடல், ஒழுங்கு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவை மிகவும் முக்கியம். இந்த மூன்றையும் அவர் திறம்பட கையாளக்கூடியவர். கட்சியோட நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் போன்றவற்றில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானதா இருக்கு. மாண்புமிகு KP அன்பழகன் அவர்களுடைய தர்மபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சுமார் 3400 ஏக்கர்ல நீர்ப்பாசன வசதிக்காக எண்ணெய்கொள் கால்வாய் திட்டம் கொண்டு வந்தாரு. இது ஒரு அரிதான திட்டமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த விடிய அரசு இதனை இழுப்புல போட்டு சுய லாபத்திற்காக மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கிட்டு வருது. மேலும் பல ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய மருத்துவம் போன்ற காரணிகளுக்கு உறுதுணையா இருக்கார் என்பது மக்களுடைய கருத்து. அவருடைய அரசியல் பயணத்துல ஏற்பட்ட விமர்சனங்களையும் நம்ம மறைக்க முடியாது. எந்த அரசியல்வாதிக்கும் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனா அன்பழகன் அவர்கள் இந்த விமர்சனங்கள்ல மிகவும் அமைதியா எதிர்கொண்டாரு. அவர் பொதுவா எதிர்வினை அளிப்பதற்கு பதிலா தன்னோட பணியின் மூலம் பதிலளிக்கிறத விரும்புறாரு. இது அவருடைய முதிர்ந்த அரசியல் அணுகுமுறையை காட்டுது. அவரோட தலைமையின் ஒரு முக்கிய அம்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது தான். அரசியல்ல புதிய தலைமுறையை கொண்டு வருவது மிகவும் அவசியம் என்பதை அவர் பகிர்ந்திருக்காரு, புரிஞ்சிருக்காரு. அதனால இளைஞர்கள் கட்சியில சேர்க்கவும் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கவும் அவர் முடிஞ்சிருக்காரு. இது கட்சியோட எதிர்கால வளர்ச்சிக்கும் முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. மேலும் சமூக நலத்திற்காக அவரோட பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் என்பது வெறும் அதிகாரம் பெறுவதற்கான ஒரு கருவி இல்ல, அது சமூக சேவைக்கான ஒரு வாய்ப்பு என்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. இதனால் அவர் பல சமூக நலத்திட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. குறிப்பா கல்வி மற்றும் இளைஞர் முன்னேற்றம் தொடர்பான திட்டங்கள்ல அவர் அதிக ஆர்வம் காட்டியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை முறையில ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு மிக முக்கியமானது. அரசியல்ல நீண்ட காலம் நிலைத்திருக்க இந்த 2 குணங்களும் அவசியம். அன்பழகன் அவர்கள் இந்த குணங்களை தன்னோட வாழ்க்கையில கடைபிடித்துட்டு வராரு. இதுதான் அவர் ஒரு நிலையான தலைவரா வச்சிருக்கு. அவரோட எதிர்கால அரசியல் பாதையை பற்றி பேசும்போது அவர் இன்னும் பல முக்கியமான பங்களிப்புகளை செய்யக்கூடியவர் என்பது தெளிவாகுது. அவருடைய அனுபவம், அறிவு மற்றும் மக்களிடையே இருக்க ஆதரவு ஆகியவை அவருக்கு ஒரு வலுவான அடிப்படையா இருக்கு. எதிர்காலத்தில் அவர் மேலும் உயர்ந்த பதவிகளை அடையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, வெற்றி என்பது ஒரே நாள்ல கிடைக்கிறது இல்ல, அது தொடர்ந்து உழைப்பின் மூலம் மட்டுமே கிடைக்கும். அன்பழகன் அவர்கள் இதை தன்னோட வாழ்க்கையில நிரூபிச்சிருக்காரு. சிறிய தொடக்கத்திலிருந்து பெரிய உயரங்களை அடைந்து அவருடைய பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமா இருக்கு. இன்றைய இளைஞர்கள் அரசியல்ல ஈடுபட விரும்பினா அன்பழகன் போன்ற தலைவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளணும். அவருடைய பொறுமை, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு ஆகியவை அவர்களை முன்னேற்றம் அடைய செய்யுது, மேலும் உதவுது. அரசியல்ல வெற்றி பெறுவது வெறும் பேச்சு திறன் மட்டும் இல்ல, செயல்திறனும் ஈக்குவலி முக்கியம் என்பது அவருடைய வாழ்க்கையை காட்டுது.
முடிவா கேபி அன்பழகன் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு அமைதியான செயல்பாட்டாளர், ஒரு வலுவான நிர்வாகி மற்றும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவர். அவருடைய வாழ்க்கை ஒரு புத்தகமா எடுத்துக்கிட்டா அதுல நிறைய பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையலாம்.